வணக்கம் மாணவர்களே. இன்று ஆசிரியர் உங்களுக்கு சுவாரஸ்யமான கதை ஒன்றை கூறப் போகிறேன். எல்லையில்லா வானம். இக்கதையை எழுதியவர் கன்னிக்கோவில் ராஜா. பார்த்தீங்களா என்னோட பல்டிய என்று ஆலமர விழுதில் பல்டி அடித்தபடி தனது அம்மாவிடம் சொன்னது ஒரு குட்டி குரங்கு. ஆஹா, அருமை என்றது அம்மா குரங்கு. அம்மா, என்னால வானம் அளவுக்கு பல்டி அடிக்க முடியும் தெரியுமா என்றது மீண்டும் குட்டி குரங்கு. அப்படியா என ஆச்சரியப்பட்டது அம்மா குரங்கு. ஆமாம், வானத்திற்கு எல்லை இருக்காமா என சந்தேகமாக கேட்டது குட்டி குரங்கு. என யோசித்தது அம்மா குரங்கு. என்னம்மா யோசிக்கிற? இதுவரைக்கும் யாராச்சும் வானத்திற்கு போய் இருக்காங்களா என மீண்டும் ஒரு கேள்வி கேட்டது குட்டி குரங்கு. பறவைகள் சென்றிருக்கும் என நினைக்கிறேன் என்றது அம்மா குரங்கு. என்னம்மா நீ சரியா தெளிவா சொல்ல மாட்டேங்கிற. சரி வா, நாம் தாத்தாவிடம் போய் கேட்கலாம் என்று புறப்பட்டது. தாயின் முதுகில் ஒய்யாரமாக யானை சவாரி செய்தபடி மலையின் ஓரத்தில் அமர்ந்திருந்த தாத்தாவிடம் சென்றன. தாத்தா, தாத்தா, என்கிட்ட நிறைய கேள்வி இருக்கு, உங்ககிட்ட பதில் இருக்கா என்று கேட்டது குட்டி குரங்கு. பேராண்டி, நிறைய கேள்வி இருக்கா? கேளு, எனக்கு தெரிந்ததை சொல்றேன் என்று சொன்னது குரங்கு தாத்தா. இந்த வானம் இருக்கே, அதுக்கு எல்லை இருக்கா இல்லையா என்று கேட்டது குட்டி குரங்கு. என்ன பேராண்டி, இன்னைக்கு உனக்கு அறிவியல் கேள்வி தோணி இருக்கு என்றார். தாத்தா, பதில சொல்லுங்க தாத்தா என்றது குட்டி குரங்கு. சரி சரி, சொல்றேன். பொதுவாக கூரைகளுக்கு மேலே உள்ள அனைத்தையும் வானம் என்றே சொல்வார்கள். இந்த வானத்திற்கு எல்லை என்பதே இல்லை. முடிவில்லா அண்டவெளியாக வானம் எல்லையற்று நீண்டு இருக்கிறது என்றார் தாத்தா. அப்ப பறவைகள் வானத்திலே பறக்குதே, எல்லை இல்லை என்று அவைகளுக்கு தெரியாதா என பதில் கேள்வி கேட்டது குட்டி குரங்கு. சரியாக கேட்டாய் குட்டி பயலே. பறவை வானத்தில் பறக்கிறது என்று கூறுவதற்கு இங்கு வளிமண்டலம் என்று பொருள் கொள்ளலாம். அதாவது வானம் என்பது வளிமண்டலம் என்றும் பொருள்படும். அந்த வளிமண்டலத்திற்கு எல்லை உண்டு என்றார் தாத்தா. அப்படியா? அப்ப அந்த வளிமண்டலத்தை தாண்டி யாருமே போனதில்லையா தாத்தா? தாண்டி இருக்காங்களே. அந்த வளிமண்டலத்தை தாண்டி மனிதர்கள் சென்றிருக்கிறார்கள். நீ நிலாவில் காலடி எடுத்து வைத்த ஆம்ஸ்ட்ராங் என்பவரை பற்றி கேள்விப்பட்டதில்லையா என்று கேட்டார் தாத்தா. ஓ, கேள்விப்பட்டிருக்கேனே. சரி, இந்த அண்டவெளி எப்படி இருக்கும்? டே, ஒரு கேள்விக்கு பதில் கிடைச்ச உடனே இன்னொரு கேள்வியா என அதட்டியது அம்மா குரங்கு. அம்மா, கேள்வி கேட்க கேட்கத்தான் அறிவை பெருக்கிக் கொள்ள முடியும் என நீங்க தானே பல முறை சொல்லியிருக்கீங்க என்றது குட்டி குரங்கு. உன்கிட்ட பேசி வெல்லவா முடியும்? சரி சரி, கேளு என்றது அம்மா குரங்கு. தாத்தா, அண்டவெளி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தாத்தா என மீண்டும் அதே கேள்வியை கேட்டது. பேராண்டி, இந்த வளிமண்டலத்தை தாண்டி அப்பால் சென்றால் அண்டவெளி முழுவதும் இருளாகத்தான் இருக்கும். சூரியன் மட்டும் பிரகாசமாய் இருக்கும் என்றார் தாத்தா. ஆச்சரியமா இருக்க தாத்தா என ஆச்சரியப்பட்டது குட்டி குரங்கு. ஆச்சரியமா இருக்கா? அதாவது
சிதறிய ஒளி கற்றைகள் நம் கண்களை வந்தடையும் போது அப்பொருளை நாம் கண்டு கொள்கிறோம். வளிமண்டலத்தில் உள்ள தூசுகளும் மூலக்கூறுகளும் சூரியனின் ஒளியை சிதறடிப்பதால் வானம் நமக்கு பிரகாசமாக காட்சியளிக்கிறது என்றது குரங்கு தாத்தா. அப்ப வளிமண்டலத்தை தாண்டி செல்லும் போது வேறு ஏதும் இல்லையா தாத்தா? ஆமாம், வளிமண்டலத்தை தாண்டி சென்றதும் இது போல சிறு பொருட்கள் ஏதும் இல்லாததால் அண்டவெளி முழுவதும் இருளாக காட்சியளிக்கும் என்றார் தாத்தா. தாத்தா, மிக அற்புதமான செய்தியை சொன்னீங்க. இருங்க, இப்பவே போய் என் நண்பர்களுக்கும் சொல்லிவிட்டு வரேன் என சொல்லிவிட்டு தாத்தாவின் பதிலை கூட எதிர்பாராமல் தாவிச் சென்றது குட்டி குரங்கு.